வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். 2026 மீண்டும் திமுக ஆட்சி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. இன்று விண்ணில் பாய்கிறது PSLV-C60 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்வதாக தகவல். தமிழகம் முழுவதும் 56 IPS அதிகாரிகள் அதிரடி மாற்றம். 3 ATGPகளுக்கு DGPகளாக பதவி உயர்வு அறிவித்து தமிழக அரசு உத்தரவு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மோதல். 8 தலிபான்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவிப்பு. படப்பிடிப்புக்காக திருவனந்தபுரம் சென்ற மலையாள நடிகர் திலீப் சங்கர் மரணம். 2 நாட்கள் கழித்து ஹோட்டல் அறையில் சடலமாக மீட்பு. 11வது ப்ரோ கபடி லீக் போட்டியின் இறுதி ஆட்டம். சாம்பியன் பட்டத்தை வென்றது ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 2026 மீண்டும் திமுக ஆட்சியமைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் புதுமை பெண் திட்டம் விரிவாக்க தொடக்கம், மினி டைட்டில் பூங்கா திறப்பு மற்றும் திமுக ஆலோசனை கூட்டம் ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதற்கு பின்னர் அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், வீரத்தின் விளைநிலமாம் தூத்துக்குடி மண்ணில் களப்பணியாற்றும் கழக வீரர்கள் களம் 2026 மீண்டும் கழக ஆட்சி அமைத்திட உறுதி ஏற்றும் என்றும், தங்களுக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் கழகத்திற்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்க பாடுபட்டு வரலாறு படைக்க கழக நிர்வாகிகள் உறுதியளித்தனர் என பதிவிட்டுள்ளார். PSLV-C60 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று இரவு விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து PSLV-C60 ராக்கெட் இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணியான 25 மணி நேர கவுண்டவுன் நேற்று இரவு 8:58 மணிக்கு தொடங்கியது. இந்நிலையில் இஸ்ரோ சார்பில் இந்த ஆண்டிற்கான இறுதி திட்டத்தின்படி PSLV-C60 ராக்கெட் SpaceX A, SpaceX B என தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் வெவ்வேறு சுற்று வட்ட பாதைகளில் 2 செயற்கைக்கோள்களும் நிலைநிறுத்தப்படுகின்றன. இந்நிலையில் PSLV-C60 ராக்கெட் இன்று ஏவப்பட உள்ள சூழ்நிலையில் தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவிப்பில், திருவள்ளூர் மாவட்டத்தின் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் ராக்கெட் ஏவுதலின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலுக்கு செல்லாமல் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் தலிபான்கள் இடையே நடைபெற்ற மோதலில் 8 தலிபான்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருக்கும் தெஹ்ரிக்-இ-தலிபான் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்தி வருவதாக அந்நாட்டு அரசு குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் அந்த அமைப்பின் முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள கோஷ்காரி, கோட்ரக மற்றும் மெக்கல் உள்ளிட்ட இடங்களில் ராணுவ சோதனை சாவடிகளை குறிவைத்து தலிபான்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த மோதலில் 8 தலிபான்கள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் 19 பாகிஸ்தான் வீரர்களை சுட்டுக் கொல்லப்பட்டதாக தலிபான்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரின் இறுதிப் போட்டியில் பாட்னா பைரேட்ஸ் அணியை வீழ்த்தி ஹரியானா ஸ்டீலர்ஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றது. புனேவில் நடைபெற்ற 11வது ப்ரோ கபடி லீக் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ், பாட்னா பைரேட்ஸ் அணிகள் மோதின. தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆதிக்கம் செலுத்திய ஹரியானா அணி முதல் பாதி முடிவில் 15-12 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை வகித்தது. தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்ற 2வது பாதி ஆட்டத்தில் புள்ளிகளை சேர்த்த ஹரியானா அணி ஆட்ட நேர முடிவில் 32-23 என்ற புள்ளி கணக்கில் பாட்னா பைரேட்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக விளங்குகிறது என்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களுடன் மனதின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக உரையாற்றி வருகிறார். அதன் 118வது நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வழிகாட்டும் ஒளி விளக்கு என்றும், வரும் ஜனவரி 26ஆம் தேதியன்று நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாகி
75 ஆண்டுகள் நிறைவு அடைகிறது என்று தெரிவித்தார். மேலும் நாட்டு மக்களை இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மரபுடன் இணைக்க ஏதுவாக புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டு உள்ளது என்றும், இந்த இணையதளத்தை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தி அரசியல் அமைப்பு சட்டம் தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தும் அறிவிப்பை வரவேற்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் வகையில் தற்போது விரிவுபடுத்தப்படுகிறது. இத்திட்டம் குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு முதலமைச்சரின் புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்று முதலமைச்சரை பாராட்டுவதாகவும், உயர்கல்வி படிக்கும் 75,028 மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்ற தகவல் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் சமூக பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த முடிவு பல பயன்களை தரும் என்பதில் ஐயமில்லை என்று பதிவிட்டுள்ளார். கரூரில் ஆளில்லாத வீட்டில் கடப்பாரை, கத்தி, ஆயுதங்களுடன் கொள்ளையடிக்க வந்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணை தில்லை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் மனைவி மணிமேகலை மற்றும் 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறார். இவர் மணவாடி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீடு ஒன்றை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சொந்தமாக வாங்கியுள்ளார். தற்போது அந்த வீடு காலியாக உள்ள நிலையில் ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்து அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் மதில் சுவர் மீது ஏறி குதித்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக திருப்பி வைத்துள்ளனர். பின்னர் கையில் இருந்த கத்தி மற்றும் கடற்பாரை போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். ஆனால் வீட்டில் நகை, பணம் எதுவும் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் முருகன் வெள்ளியணை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சென்னை அமைந்தகரை பகுதியில் திருட வந்த இடத்தின் உள்ளேயே மது அருந்திவிட்டு உறங்கிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அமைந்தகரை பகுதியில் உள்ள அழகு நிலையத்தில் கீழ்ப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஸ்ரீதர் என்ற திருடன் இரவு நேரத்தில் பாத்ரூமில் உள்ளே நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்து லேப்டாப் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை திருடியுள்ளார். பின்னர் கடையின் கல்லா பெட்டியை உடைத்து பணத்தை திருட எண்ணிய திருடன் கல்லாவினுள் பணம் இல்லாததை கண்டு ஏமாற்றம் அடைந்து தான் கொண்டு வந்த 2 பாட்டில் மதுவை அருந்திவிட்டு கடையின் உள்ளேவே உறங்கியுள்ளார். பின்னர் காலையில் கடைக்கு வந்த அழகு நிலைய சூப்பர்வைசர் அறிவழகன் உறங்கிக் கொண்டிருந்த திருடனை கண்டு காவல்துறையிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அழகு நிலையம் வந்த காவல்துறையினர் உறங்கிக் கொண்டிருந்த திருடனை கைது செய்து காவல் நிலையம் தூக்கிச் சென்றனர். பின்னர் அவன் மீது வழக்கு பதிவு செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீதர் குடும்பத்துடன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் உள்ள வாளியூர் கூட்ரோடு பகுதியில் சென்றபோது விஜயவாடா நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த ஸ்ரீதர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் படுகாயமடைந்த அவரது மனைவி சங்கீதா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இவர்களது குழந்தைகள் கனுஷ்கா மற்றும் அஜய் ஆகிய இருவரும் வேலூர் தனியார் மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோல் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீராமுலு மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தில் கணவன் மனைவி இருவரும் பலியானதை அடுத்து 2 பெண்கள் உட்பட 6 பேர் தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி திட்டத்தின் கீழ் பெட்ரோல், டீசலுக்கு திருத்தப்பட்ட வரி விகிதங்கள் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த உள்ளது. புதுச்சேரி மாநில அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கிலும் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய மாநிலங்களுக்கு இடையே உள்ள பெட்ரோல், டீசல் விலை வேறுபாட்டை குறைக்கவும் புதுச்சேரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி சட்டத்தின் கீழ் பெட்ரோல், டீசலுக்கு திருத்தப்பட்ட வரி விகிதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் பெட்ரோலுக்கான வாட் வரி 14.55% இருந்து 16.98%, காரைக்கால் பகுதியில் 14.55% இருந்து 16.99% உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் டீசல் மீதான வாட் வரி 8.65% இருந்து 11.22% உயர்ந்துள்ளது. இதனால் புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் அதிகரித்து 96 ரூபாய் 26 பைசாவாகவும்,
டீசல் 86 ரூபாய் 48 பைசாவாகவும் அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வால் அரசுக்கு ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரை கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டக்குடி அருகே பிறந்த ஒரு நாளான பெண் குழந்தையின் சடலம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தொழுதூரில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த கல்லூரியின் பெண்கள் விடுதி காம்பவுண்ட் சுவர் அருகில் பிறந்து ஒரு நாளே ஆன பெண் குழந்தையின் சடலம் கிடைத்துள்ளது. இதையடுத்து குழந்தையின் சடலத்தை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து ராமநத்தம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் பெண் குழந்தையின் சடலத்தை மீட்டுள்ளனர். மேலும் குழந்தையின் சடலத்தை வீசி சென்றவர்கள் யார் என்பது குறித்தும் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக மருத்துவ கழிவுகளை தமிழக எல்லைக்குள் கொட்டிய நிறுவனத்திற்கு 3 ஆண்டுகள் தடை விதித்து கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 6 இடங்களில் கொட்டப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முன்வந்து கழிவுகளை 30 லாரிகள் கொண்டு மீண்டும் எடுத்துச் சென்றது. மேலும் இது தொடர்பாக கேரள ஹைகோர்ட் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. மேலும் தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் குறித்து விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேரள அரசிற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதனிடையே திருவனந்தபுரம் மாநகராட்சியின் அங்கீகாரம் பெற்று ஒப்பந்தம் எடுத்துள்ள சன்கேஜ் ஈகோ சிஸ்டம் என்ற நிறுவனம்தான் கேரள கழிவுகளை தமிழகத்தில் கொட்டி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்த்த நீதிமன்றம் நிறுவனத்திற்கு 3 ஆண்டுகள் தடை விதித்து கேரள சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத செயல்களால் அரசுக்கு ஏற்பட்ட மொத்த இழப்பையும் அந்நிறுவனமே ஏற்கவும் ஆணையிட்டுள்ளது. அரக்கோணத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 7 பேரை தெருநாய் கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட மீஞ்சூர் சுப்பிரமணி தெருவில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது தெரு நாய் ஒன்று கவுன்சிலர் பாபு என்பவரின் மகன் மற்றும் அவனுடன் விளையாடிக் கொண்டிருந்த மற்ற சிறுவர்களையும் கடித்துள்ளது. சிறுவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் சிறுவர்களை மீட்க சென்றபோது அவர்களில் 7 பேரை தெருநாய் கடித்துள்ளது. உடனே அங்கிருந்தவர்கள் சிறுவர்களை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தகவலறிந்து அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று நலம் விசாரித்தார். மேலும் தொலைபேசியில் நகராட்சி அலுவலர்களுக்கு தொடர்பு கொண்டு நாய் தொல்லைக்கு விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி கரூரில் நடைபெற்ற தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை திறன்மிகு உதவியாளர் சங்கம் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை திறன்மிகு உதவியாளர்கள் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நெடுஞ்சாலைத்துறையில் திறன்மிகு உதவியாளர்கள் நிலை 2 சார்பில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தி வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி சென்னையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் கோட்ட தலைவர் முத்துசாமி, சங்க பொதுச் செயலாளர் குருசாமி, மாநில பொருளாளர் சாலமன் மற்றும் மாநில நிர்வாகிகள், மகளிர் குழு உறுப்பினர்கள், மண்டல செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை திருநகரில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் 14,000க்கும் மேற்பட்ட முறை பந்தை கடத்திய மாணவர்கள் குளோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றத்தை அடுத்துள்ள திருநகரில் தனியார் கைப்பந்து கழகத்தின் சார்பில் இளைஞர்களிடையே போதை ஒழிப்பு, செல்போனில் மூழ்கும் பழக்கத்தில் இருந்து மீட்பது மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக திருநகர் அண்ணா பூங்காவில் ஹேண்ட்பால் எனப்படும் கைப்பந்து எறிதல் போட்டியில் 1 மணி நேரத்தில் 10,000 முறை பந்தை கடத்தி சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் 16 மாணவிகள் 4 பேர் கொண்ட குழுக்களாக 4 அணியாக பிரிந்து குளோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக இந்த முயற்சியில் பங்கேற்றனர். முன்னதாக ஜெர்மனியில் நடைபெற்ற கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியில் 5,704 முறை பந்தை கடத்தி சாதனை படைத்த நிலையில் அதனை முறியடிக்கும் விதமாக 1 மணி நேரத்தில் 14,154 முறை பந்தை கடத்தி குளோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். சாதனை படைத்த மாணவர்களுக்கு குளோபல் உலக சாதனை புத்தக நிர்வாகி ராஜேஷ் சாதனை படைத்ததற்கான சான்றிதழ்களையும் கைப்பந்து பயிற்சியாளர் குமார் விருது மெடல்களையும் வழங்கினர். சிவகாசியில் முதல் முறையாக நடைபெற்ற உணவு திருவிழாவில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு கோலாகலமாக கொண்டாடினர். விருதுநகர் மாவட்டத்தில் முதன்முறையாக சுவையுடன் சிவகாசி என்ற உணவு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் துருக்கி நாட்டின் டர்கிஷ் ஐஸ்கிரீம், கேரளாவின் புலிக்கி சர்பத், தமிழகத்தின் பாரம்பரிய மண்பானை சமையல்,
தென்னிந்திய, வட இந்திய மற்றும் சைனீஸ், அரேபியன் உணவுகள் என 54 வகையான உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் குழந்தைகளை கவரும் விதமாக ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், மண்பானை செய்யும் முறை உள்ளிட்டவைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் இதில் ஆடல், பாடல் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் யூடியூப் பிரபலங்களின் கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய பரதநாட்டியம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இந்த உணவு திருவிழாவில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சென்னையில் 1363 பேருந்து நிறுத்தங்களில் 2ஆம் கட்டமாக தீவிர தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு நாள்தோறும் சராசரியாக 5,900 மெட்ரிக் டன் திட்டக் கழிவுகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களிலும் மக்களின் சுகாதாரத்தை பேணுகின்ற வகையிலும் தூய்மையான நகரமாக விளங்குகின்ற வகையிலும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதற்கட்டமாக தீவிர தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2ஆம் கட்டமாக 15 மண்டலங்களிலும் உள்ள 1363 பேருந்து நிறுத்தங்களிலும் இன்று காலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒரே நேரத்தில் தீவிர தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தேனி மாவட்டம் தேவாரம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் உள்ள செங்கல் சூளை புகையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள கோணாம்பட்டி, வடமலை ராஜபுரம் குடியிருப்பு பகுதியில் செயல்படும் செங்கல் சூளை புகையால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடமலை ராஜபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளதால் அவற்றில் பற்ற வைக்கப்படும் தீயினால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் ஆஸ்துமா உள்ளிட்ட தொந்தரவு உள்ளவர்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வீட்டில் வளர்க்கப்படும் கால்நடைகள் இறந்து விடுவதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் குடியிருப்பு பகுதியில் செயல்படும் செங்கல் சூளைகளை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 30 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் எங்கள் குடும்பங்கள் வசித்து வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க தொடர்ச்சியாக இந்த காலவாசல் இருக்கிறதுனால நச்சுத்தன்மை அதிகமான காட்டுகள் நிறைய மாடுகள், நோய்வாய்ப்பட்டவங்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்கிறாங்க, குழந்தைகளா இருக்கிறாங்க. நிறைய பாதிக்கப்பட்டு அதுக்குரிய ஆதாரங்கள் இருந்தும் கூட நம்ம முறையாக அவங்க மன்னிட்டும் கூட அங்கே காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்க அடுத்தடுத்து இயங்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கார அந்த சம்மந்தப்பட்டவங்க அவங்க என்ன செய்யணும், தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி என்ன செய்வாங்க, நாங்கள் அப்படித்தான் செய்வோம், உங்களை ஊரை விட்டு நாங்கள் காலி பண்ண செய்யற மாதிரி அச்சுறுத்தல் போலீஸார்களுக்கு என்ன செய்ய பணத்தை கொடுத்தும் கூட நம்ம முறையான ஆவணங்களை அதுக்குரிய படத்தோட உட்பட எழுத்துப்பூர்வமாக மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துருந்தோம். குணசேரன் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் நேரடியாக பார்வையிட்டு இந்த இடத்துல என்ன செய்ய யாரும் சாட்சிகள் யாரும் என்ன செய்யக்கூடாது, இது சம்பந்த காலவசர சம்பந்தமா பேசக்கூடாது, செய்யக்கூடாது, அப்படி செஞ்சு அவங்களாம் என்ன செய்ய தூக்கி ஜெயிலில் போட்டுன்ற மாதிரி மக்களையும் அச்சுறுத்தமாக செஞ்சிருக்கிறாரு. நாங்கள் இது மேல் நடவடிக்கை எஸ்பிடி சொல்றது பிளஸ் என்ன செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரி நாங்கள் ஐயாட்ட முறையில் நாளைக்கு குறை இருப்பு நாள் இருக்கு, கலெக்டரை சந்திக்கிற இருக்கிற எல்லா மக்களையும் தட்டி அங்கே இருக்கிற ஐடியாவில் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கு நோய் பெறாமல் இருக்கிறதுக்கு இந்த காலவாசியில் வேறு இடத்துக்கு அகற்றி எங்களுக்கு அதிலிருந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து கொடுக்க மாதிரி நம்ம என்ன செய்யணும், அரசையும் அரசு அந்த அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள பங்காளப்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் 13ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பங்களாபுதூரில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் செல்வன் நாயகம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் செயலாளர் முருகேசன், பொருளாளர் செல்வராஜ் மற்றும் துணை செயலாளர் சுப்ராஜ் பங்கேற்று விழாவில் 1967ஆம் ஆண்டு முதல் 69ஆம் ஆண்டு வரை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளுக்கு கேடயம் வழங்கி கௌரவித்தனர். மேலும் கடந்த ஆண்டு 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை துணைத் தலைவர் தேவேந்திரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கரிவரதராஜன் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை இன்று திறக்கப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி கடந்த 26ஆம் தேதி முடிந்தது. மண்டல பூஜை காலத்தில் மொத்தம் 32,49,756 பக்தர்கள் சபரிமலைக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக இன்று கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. மேலும் சபரிமலை தந்திரி கண்டரரு ராஜீவரு, கண்டரரு பிரம்மதத்தன் ஆகியோர் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி இன்று மாலை 5 மணி அளவில் கோவில் நடையை திறக்கிறார். அதன் பிறகு 18ஆம் படி அருகே உள்ள ஆழியில் தீ மூட்டப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் 18ஆம் படி ஏற அனுமதிக்கப்படுவர். நடப்பு சீசனுக்கான மகர விளக்கு பூஜை ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அன்றைய தினம் மாலை ஐயப்பனுக்கு திரு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெறும். இந்த நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்த்தப்பட்டுள்ளது.
மேலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சிறப்பு கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளது. தேனியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், இளநீர், திருமஞ்சன பொடி உள்ளிட்ட பல வகை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சன சேவை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை மற்றும் மலர் மாலைகளால் அலங்கரித்து நட்சத்திர தீபம் மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மார்கழி அமாவாசை மற்றும் அனுமன் ஜெயந்தியையொட்டி சேலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள வ.உ.சி. பூ மார்க்கெட்டுக்கு கண்ணங்குறிச்சி, பனமரத்துப்பட்டி, ஓமலூர், மேச்சேரி, மேட்டூர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து டன் கணக்கில் பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. அதேபோல் சேலத்தில் இருந்து வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு பூக்கள் விற்பனைக்கும் ஏற்றுமதிக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இன்று மார்கழி அமாவாசை மற்றும் அனுமன் ஜெயந்தி மற்றும் புத்தாண்டு பிறப்பை ஒட்டி சேலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை கொனேரு ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். இறுதிப் போட்டியில் இந்தோனேசியாவை சேர்ந்த ஐரின் சுகந்தரை எதிர்கொண்ட கொனேரு ஹம்பி 8.5 புள்ளிகளுடன் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இவர் உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் 2வது முறையாக பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், இப்படி ஒரு நம்ப முடியாத மகத்தான சாதனையை நிகழ்த்திய ஒரே இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ள இவரின் புத்திசாலித்தனம் பலரையும் ஊக்குவிக்கட்டும் என பதிவிட்டுள்ளார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2026 மீண்டும் திமுக ஆட்சி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. இன்று விண்ணில் பாய்கிறது PSLV-C60 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்வதாக தகவல். தமிழகம் முழுவதும் 56 IPS அதிகாரிகள் அதிரடி மாற்றம். 3 ATGPகளுக்கு DGPகளாக பதவி உயர்வு அறிவித்து தமிழக அரசு உத்தரவு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மோதல், 8 தலிபான்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவிப்பு. படப்பிடிப்புக்காக திருவனந்தபுரம் சென்ற மலையாள நடிகர் திலீப் சங்கர் மரணம். 2 நாட்கள் கழித்து ஹோட்டல் அறையில் சடலமாக மீட்பு. 11வது ப்ரோ கபடி லீக் போட்டியின் இறுதி ஆட்டம். சாம்பியன் பட்டத்தை வென்றது ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.